வெல்கம். ஐ எம் எம் சந்தனமாரி, பிகாம் ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜ், கோயில்பட்டி. என்னோட டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்னா ஒரு தொழில் முனைவோர் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்து ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவி அதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு இது வழிவகுக்கிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் உள்ள கண்டென்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், drives innovation and creativity. Next, boosts economic growth. Next, create jobs and improve wages. Next, improve the quality of life. Next, increase self-esteem and confidence of entrepreneur. Next, contributes to country's GDP. Next, stop stratification. Drives innovation and creativity அப்படின்னா செயல்திறன் மற்றும் படைப்பாடு இந்த ரெண்டையும் உலகளாவியான சந்தையில் வந்து போட்டியிடுவதற்கு ஒவ்வொரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமாக இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அமெரிக்கா சிறு வணிகத்தில் வந்து புதிய வேலைவாய்ப்புக்கு 60% மேல் உருவாகிறது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்க உதவுகிறது அப்படி சொல்கிறாங்க. புக் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஆண்டர்பிரினர் முக்கியமாக இருக்காங்க. நம்மளோட புதிய தயாரிப்பு அவங்களோட சேவைக்கு வழிவகுக்கிறது. அதாவது முதலீட்டை வந்து உருவாக்கி உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. கிரியேட் ஜாப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் வேஜஸ் அப்படின்னா பல சந்தர்ப்பங்களில் வந்து தொழில் முனைவர் வந்து ஈடுபடுறதுனால இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பாக இது அமைகிறது அப்படி சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் புதிய முயற்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஆரம்ப நிலையில் உள்ள ஆண்டர்பிரினருக்கு வந்து தொழிலில் உள்ள வேலைகளை சொல்லி கொடுத்து அதுக்கு அப்புறம் அவங்களோட வந்து அனுபவத்தை பெற வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். தொழில் முனைவோர் வந்து வளர்ச்சிக்கு ஒரு மூலமாக அமைகிறது அப்படி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா பொருளாதாரம், தொழில்நுட்பம், சமூக ஆதாரம் ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட்அப்போட பெனிஃபிட் வந்து ஒரு புதிய வாய்ப்பை வழங்கி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நோக்கத்திற்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக புதுமையான தயாரிப்பு மற்றும் சேவைகள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள், யூடியூப் இந்த மாதிரி சொல்கிறாங்க. பெரிய தொழில்நுட்பத்து நிறுவனங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்டார்ட்அப் வந்து ஈஸியாக உதவுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்டு கான்ஃபிடென்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர் அப்படின்னா ஒரு தொழில் முனைவருக்கு உயர்ந்த அளவிலான சுயமரியாதை, சுயநம்பிக்கை, அப்புறம் சுயத்திறன் இதெல்லாம் கிடைக்கிறது அப்படி சொல்கிறாங்க, மேம்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னா சுயநம்பிக்கை, செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா சுயமரியாதை, செல்ஃப் எஃபிஷியன்சி புட்ஸ் டு எ